ஹாய் ஹலோ, இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய கோஸ் கூட்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குக்கர்ல அரைக்க பாசிப்பயிறு எடுத்து நல்லா வாசனையோட வறுத்து எடுத்துக்கோங்க. அதே குக்கர்ல கோஸை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வாஷ் பண்ண பச்சை பயிரையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு வெங்காயம், தக்காளி, 6 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து குக்கர் கூல் டவுன் ஆனதும் அதுல இருந்து பச்சை மிளகாய் மட்டும் தனியா எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் கூட்டுல நல்லா காரம் ஏறணும். அதுக்குள்ள கூட்டுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானல்ல கொஞ்சமா தேங்காய், அதுல 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் அதுல 3 வரமிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனல் டச்சா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்த தாளிப்பை கூட்டுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நல்ல ஹெல்த்தியான கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோஸ் கூட்டை ரைஸ் சப்பாத்தி கூட மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும்.